வணக்கம். நம சிவாய. எப்படின்னா, சத்தியமாயா என்பது வந்து ஆதிமாயா. புரியுதா? அது சத்தியமாயா. எப்பயுமே வந்து இந்த உலகம் வந்து மனிதனை படைத்த சிவமானது, இந்த உலகத்தின் இயக்கத்திற்காக பல்வேறு விஷயங்களை நிர்பந்தமாக அது என்னன்னா, மனிதனுக்கு தேவையான விஷயங்கள வந்துட்டு பல்வேறு விதமா இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்று கூடி, இங்க வந்து ஒரு மனிதன் வாழணும். ஒன்று திரட்டி, அவங்க வந்து அத 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 அனுமதிக்கணும். புரியுதா? அப்ப வந்து ஏற்றம், இரக்கம் தாண்டி அந்த கடந்து வந்த பிறவியினுடைய சாராம்சத்தின்படி இந்த உயிர் வந்து இங்க வரணும், அது வாழணும். அப்ப நமக்கு தான் தேவை நல்ல மனிதர்கள், தீய மனிதர்கள் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு அப்படி இல்ல. அது கடந்து வந்த பிறவியினுடைய சாராம்சத்தின்படி அது வந்து பல்வேறு கூறுகளாக பிரிக்கப்பட்டு, மக்கள் வந்து அந்த குணாதிசயங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள், வாழ்வியல் நடைமுறைகள், பண்புகள், ஒவ்வொரு மனிதருக்கு ஏற்றவாறு வந்து எல்லாமே அந்த சூழலும் அமைக்கப்பட்டு இங்க வந்து இருக்குது. இதுல வந்து மாயைகள் தான் வந்து சத்திய மாயைகள் தான் அந்த உலகத்தில் தொடர்றதுக்கு முழு காரணமா இருக்கும். சத்திய மாயையுடைய மூலம் யாருன்னா ஆதிமாயா. புரியுதா? ஆதிமாயாகிய ஆதிசக்தி. சத்திய மாயை. இது உலகத்தினுடைய நன்மைக்காக, நன்மை தீமையை தாண்டி நன்மைக்காகன்னு சொல்ல நன்மை தீமையை தாண்டி சமநிலைத்தன்மையோடு அனைத்து மக்களும் அந்த பிறவியினுடைய சாராம்சத்தின்படி வாழணும். அதான் நியதி. புரியுதா? இதுல வந்து அதனால வந்து என்னன்னா, இது சத்திய மாயைகளுடைய வேலை வந்து என்னன்னா, உலகத்தில் தான் படைத்த, தான் தோற்றுவித்த உயிர்களுக்காக பல்வேறு கூறுகளாக வாழ்வியல் இயக்க ஓட்டத்தை வந்துட்டு அவன் எப்படி வாழணும், அதற்கேற்ற தன்மை இல்லை. புரியுதா? இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்வியல் சூழலுக்கு ஏற்றவாறு எல்லாத்தையும் வந்து உருவாக்கி முன்னாடியே வச்சிருக்காங்க எல்லாமே. இது எல்லாமே ப்ரோக்ராமிங். ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு ஒரு சுழற்சி வட்ட பாதையில் ஆதிக்க இயக்கமானது, ஆதிக்க சிவமானது ஒவ்வொரு உயிரினுடைய வாழ்வாதாரத்திற்காக அதை என்னைக்கு வந்து உருவாக்கினதோ அன்றிலிருந்து இன்று வரை நமக்குள்ளேயே இருந்து கொண்டு இயக்குகின்றது சிவம். உயிரின் மூலமாகிய சிவம் வந்து. புரியுதா? அதை புரியுதா உங்களுக்கு? அப்போ இத பல முறை சொல்லியுமே நீங்க இன்னும் அதை பத்தி அந்த அந்த நிலைக்கே நீங்க வர மாட்டேங்கிறீங்க. உயிர், உடல், உயிருடைய மூலம் ஆதிக்க சிவம். புரியுதா? அதுவே இயற்கையாக, பிரம்மமாக, பரம ஆன்மாவாக, புரியுதா? அனைத்து இறை நாமாக்களுடைய மூலமாக இருக்கின்றது. பிரம்மாவாக, விஷ்ணுவாக அது வந்து ஒரு சக்தியானது தான் இருக்குது. அது சூன்யமாக இருக்குது, வெற்றிடமாக இருக்கின்றது. அது வந்து தனி மனித உயிர்களுடைய நிலைக்கேற்றவாறு தன்னை அர்ப்பணித்து மாறுகின்றது. ஏன்னா மனிதனாகவும் இருக்கின்றது. இந்த பிண்டத்தை இயக்குகின்ற சக்திக்கு தெரியாதா? உலகத்தினுடைய அதை பற்றிலாம் வந்து பல முறை சொன்னாலுமே நீங்க அந்த நிலைக்கு வர மாட்டேங்கிறீங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, அசத்தியமா என்ன பண்ணணும்னா, தன்னுடைய நாமத்தை உச்சரிக்கணும். உயிருடைய மறுமலர்ச்சியோ, உயிரினுடைய வந்து தன்மையோ தேவையில்லை. நீ எப்படி போனாலும் போயிடு. புரியுதா? என் நாமத்தை உச்சரிக்கணும், என்ன நீ பார்க்கணும். அது தேவையில்லை. புரியுதா? இது எல்லாத்துக்கும் அசத்தியமாயுடைய வேலை வந்து என்னன்னா, நீ கேளுகிறாலும் போலாம். நான் வந்து இங்க சேவை செய்ய நான் வரல. யாருக்கும் சேவை செய்ய நான் வரல. என்னோட உயிர் மலர நான் வந்திருக்கிறேன். எனக்குள் இருக்கின்ற சிவத்தினுடைய முழுமையை உணர்ந்து சிவத்தோடு கலந்து எங்கிருந்து வந்தனோ அங்க சென்றடையக்கூடிய வழிகள் நான் தெரிக்க வந்திருக்கிறேன். புரியுதா? அந்த வழிகளை இங்க உலகத்தை யாருமே இல்லை. அவங்க தான் அசத்திய மாயைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய நாமத்தை உச்சரிக்க சொல்லுவாங்க. யாரையும் அவர்களுடைய சுயமாக சிந்திக்கவோ, ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் இருக்கின்ற சிவத்தை உணரவோ அவங்க சொல்ல மாட்டாங்க. சிவம் என்கின்ற பேச மாட்டாங்க. சித்த யோகிகளும் சிவசித்த யோகிகளும் சித்தர்களும் தவிர பாக்கி யாருமே இங்க சொல்லல வந்துட்டு. சில பேர், புரியுதா? அவங்க அசத்திய மாயைகள் என்று நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து அந்த உயிர் மூலம்ங்கிறத வந்து எங்குமே வந்து அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. சில பேர் இருக்காங்க அப்படி. புரியுதா? அவங்களுக்கு என்னன்னா, அவங்க நாமத்தை வச்சிருக்கணும். அப்படிலாம் யாருமே சொல்லவே இல்லை. இங்க சத்தியமானது அப்படி சொல்லலை. புரியுதா? நமசிவாய பஞ்சாட்சர மந்திரம், நாராயண ஓம் நாராயண் ரெண்டுமே சிவத்துக்குள்ளதான் அடங்கி இருக்குது. புரியுதா? ரெண்டும் ஆதி சிவசக்தி. இங்க வந்து பஞ்சாட்சரமும் வந்து நமோ நாராயண மந்திரம் ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டது. ஒரு உயிர் வளர வேண்டும் என்றால் சத்தியமாகி சிவத்தை உணரணும்.
புரியுதா? எனக்குள் இருக்கின்ற சிவத்தை உணர்ந்து நான் வந்து பஞ்சாட்சர மந்திரத்தை நான் உச்சரிக்கணும். புரியுதா? யாருடைய நாமத்தை உச்சரிச்சு நான் வந்து அவங்களுக்கு வந்து புகழ்பாடுறதுக்கு நான் வரல இங்க. புரியுதா? எந்த ஒரு நிலையான சத்திய மாயையானது, எந்த சத்தியமானது உங்களுக்குள் இருக்கின்ற உயிரின் மூலமாகிய சிவத்தை உணர வழி காண்பிக்கின்றதோ, நாம மார்க்க பேதமின்றி தனக்கென்று ஒன்று படையை திரட்டாது, தனக்கென்று ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டாது, ஒவ்வொரு உயிரின் மறுமலர்ச்சிக்காக வித்திரக்கூடிய தன்மைகளை சிவ யோகிகளும் சித்தர்களும் தவிர யாருமே இங்க செய்யல. புரியுதா? முருகனுடைய ஆற்றல், நீ உன்னுடைய மனதில் உள்ள அழுக்குகளை நீக்கிக்க. அது யாருன்னா முருகனும் சிவனும் தான் செய்யறாங்க வந்துட்டு இங்க. அந்த ஆற்றல் தான் தனி மனித உயிரினுடைய மனதில் உள்ள மாயைகளையும் அழுக்கை நீக்க பாடுபட்டு இருக்குது. பஞ்சாட்சர மந்திரத்தில் சரணாம மந்திரம் ஒரு தனி மனித உயிரினுடைய மாயைகளை, மனதில் உள்ள அழுக்குகளை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. புரியுதா உங்களுக்கு? சாக்கடை அகற்ற ஒன்றும் பண்ணவே முடியாது. உயிரினுடைய மூலம் சித்தாந்தம் இதுதான் வலியுறுத்துகிறது. பல விஷயங்கள் இங்க வந்து அடைபட்டு அதெல்லாம் என்ன இனிந்து மாற எல்லாமே புரிய ஆரம்பிச்சிட்டு மக்களுக்கு வந்துட்டு. என்ன மாத்தி பேசினாலும் புரியுதா உங்களுக்கு? என்ன நீங்க மாத்தி பேசினாலும் பண்ணாலும் வந்துட்டு நீங்க வந்து ஏதோ கடவுள்ங்கிறீங்க, இறைங்கிறீங்க, உயிர்ங்கிறீங்க, ஆத்மா, நிர்வாணா, பிரம்மம் என்ற பல பொறுப்பா எழுதுங்க. எழுதுறது வந்துட்டு புரியுதா? கடவுள், இறை என்ன இறை, உயிர்னா என்ன, ஆத்மா, நிர்வாணா, பிரம்மம், இதெல்லாம் என்ன? இதெல்லாம் சிவம் என்கின்ற ஆற்றல். புரியுதா? அதுவே கடவுள். கடந்த சில நாள் சிவத்தை உணரலாம். அவரே முழு முதல் இறைவன், உயிரும் அவரே. புரியுதா? அவரே சூன்யமாக நிர்வாணமாக இருக்கிற பிரம்மமும் அவரே. புரியுதா உங்களுக்கு? எந்த ஒரு சத்திய மாயானது, சத்திய மாயை என்பது அசத்தியை தான் வந்து இதை எல்லாம் தாண்டி இதை பற்றி பேச விரும்பாது. தனக்குன்னு ஒரு கூட்டம் கூடணும். ஏங்க நான் கூட போறோம்? ஒவ்வொரு உயிரும் தனக்குள் இருக்கின்ற சிவத்தை உணர்ந்து மாயை அகற்றி கொண்டு அவன் வாழணும்ப்பா, வாழணும். அவன் கணவனோடு மனைவியோடு சந்தோஷமா வாழணும். வாழ்க்கை தான் ஆன்மீகம். இங்கே வாழ்க்கை வாழும்போதுதான் நீங்க வந்து உங்களை வந்து விடுவித்துக் கொள்ள முடியும். வாழ்ந்துதான் காண்பிக்கணும். புரியுதா? வாழ வந்திருக்கணும் நாங்க. என்ன மாதிரி உள்ளவங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், பல பேர் பேசுறதை கேட்கணும், கேட்டு வாழ வந்திருக்கிறோம். புரியுதா? நாங்க ஒண்ணு வந்துட்டு சும்மா நடிச்சுட்டு இங்க இருக்க ஆன்மீகத்தை நடிப்பு கிடையாது. என் சிவம் வந்து என்ன தெரியுமா? தன்னையே தானாக அர்ப்பணித்திருக்கிறது. சிவத்தை தாண்டி இங்க எதுவுமே கிடையாது. இதை உணர வைக்காது, இதை அறிய வைக்காது உள்ள அனைவரும் அசத்திய மாயைகள் தான். சத்தியம் என்பது ஒவ்வொரு உயிரினுடைய நாம மார்க்க எவ்வித, புரியுதா, அங்க வந்து டிமாண்டிங்கே கிடையாது. நன்மை தீமை சரணாகதி இதெல்லாம் பேசிக்கிட்டுலாம் இருக்க தேவையில்லை. பேசாம சரணாகதி அடைஞ்சிருக்கிறேன். பேசாமையே எனக்கு அவங்கெல்லாம் சொல்லு கிடையாது. இங்க சரணாகதியுமே சொல்லு கிடையாது. சரணாகதி அடையும்படியான ஆற்றல் வேலை செய்யணும். உள்ளுக்குள்ள பரிசுத்தமானது உள்ளுக்குள் இருக்கிறது, உறைந்து இருக்கின்றது சிவம். இதை தாண்டி ஒண்ணுமே இங்க இல்லை. சிவத்தை தாண்டி ஒண்ணுமே இங்க இல்லை. எல்லாருமே சிவமா இருக்குது. நான்கிற வந்து அகந்தை, அகங்காரம், மனம், அறிவு, இதை மட்டும் எடுக்கணும். புரியுதுங்களா? இதை எடுக்கக்கூடிய வழிமுறைகளை எவன் உரைக்கினானோ, சிவத்தை உணரக்கூடிய வழிகளை எவன் காண்பிக்கின்றானோ, நான் என்கின்ற அகந்தையும் மனதையும் அறிவையும் நீக்கினா அங்க சிவம் தான் சிவன் ஆட்சியா இருக்குது. புரியுதுங்களா? இந்த நானை அகற்றி, நானின் அகந்தை அகங்காரத்தை அகற்றி தன்னையே கவனித்து தனக்குள் இருக்கின்ற சிவத்தினுடைய முழுமையை உணர்ந்தால் மட்டுமே இங்கே உயிர் மலர முடியும். இந்த விஷயத்தை யார் சிவநாமத்தை உச்சரிக்க வைத்து, ஒரே குரு, ஆதிக்க குரு சிவம் மட்டுமே. புரியுதா? அதை தெல்ல தெளிவாக வெளிப்படையாக முழுமைத்தன்மையோடு தன்னுடைய நாம மார்க்கம் அங்க அனுப்பியிருக்கான் வேலைக்காரனா. இங்க வந்த வேலையை பார்க்கணும். புரியுதா? வந்த வேலையை பார்க்க கூட்டத்தை சேர்க்கறது யாரையும் அனுப்பல. இங்க வந்துட்டீங்க, நீ போடா ஒரு கூட்டத்தை கூட்டுடா, நாமத்தை உச்சரி அவன் சொல்லி அனுப்பல. இவன் போய் அவன் வந்து கற்றுக்கொள்கின்றான். ஆதிக்க குருவிடம் சிவத்திடம் பிரம்மத்திடம் கற்றுக்கொள்கின்றான். எதுக்குன்னா அவன் பெற்ற குழந்தைகளுக்காக. இவன் புரோக்கர். புரியுதா? தான் பெற்றதை கொண்டு போய் சேரடான்னு சொல்லிட்டு இவன் நமக்காக அங்க போய் பெறான். ஆதிக்க சிவத்திடம் ஆதிக்க சிவமாகி இருக்க தன் குழந்தைகளுக்காக பல பேரை அனுப்பியிருக்கிறான். வந்த வேலையை பார்க்கணும். அந்த வேலையை பார்க்காம இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு, புரியுதா, இது மாதிரி தேவையற்ற இதெல்லாம் வந்து பலமுறை உங்கள்கிட்ட பேசியாச்சு. பேசி வீணே.
புரியுதுங்களா? அசத்திய மாய்கள்ட்ட வந்து என்ன ஓதுனாலும் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு சிவம் தெரியாது, பிரம்மம் தெரியாது. இங்க எல்லாமே சிவமாக இருக்கின்றது இங்க. பல்வேறு கூறுகள் இருக்கின்றது இங்க. தமிழகமே சிவபூமி. உலகமெங்கும் சிவம் மட்டும் தான் இருக்குது. அத்துணை ஆலயங்களும் பட்ட இடங்கள்லாம் சிவலிங்கம் இன்னைக்கு இருக்கின்றது. பல பல நாடுகள் இருக்கின்றது. புரியுதா? அதை எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வரணும். சிவம் செய்வாங்க. இன்னைக்கு பல்வேறு கூறுகளாக பிரிந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே இருந்து கொண்டு யாருக்கும் ஜால அடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்க வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் உங்களை உணருங்க. உங்களுக்குள்ள அந்த சிவத்தை நம சிவாய் சொல்லி பாருங்க. சன்னாகதி அடங்க. பாவனை பண்ணுங்க. பல முறை பேசியாச்சு. பேசி நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. புரியுதா? அது யாருக்கும் ஜால அடிச்சுட்டு உட்காந்துருக்குது. நான் இங்க வரலப்பா. நான் வந்து உணர்ந்துட்டேன். எனக்குள்ள உள்ள சிவத்தோட நான் பேசிட்டு இருக்கேன். யாரை வந்து என்னாலுமே நான் வந்து என்னுடைய உயிர் மூலமாகி என்னுடைய தாயுமானவரை என்னுடைய சிவத்தை நான் உணர்ந்து அவர் கூட நான் சரணாகதி அடைந்து அவரோட கலந்து புரியுது. என் வாழ்க்கையை நான் வாழ வந்திருக்குது. என் குழந்தைங்க நல்லா இருக்கணும். எங்களுடைய தாயுமானவர் எங்களுடைய அம்மையப்பனை நாங்கள் வணங்கி எங்க குழந்தைங்க எங்க புருஷன் நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க தான் தெரியுது. அது வந்துட்டு வாழ்க்கையினுடைய இலக்கணம் தெரியுது. வாழ்வியல் முழுவதற்கு இது தெரியுது. ஏன்னா அவரே நாம அவற்றை ஏமாத தேவையில்லை. அவற்றை நான் வந்து நடிக்க தேவையில்லை. அவருக்கு சேவை செய்ய தேவையில்லை. என் வாழ்க்கையை நான் வாழணும். என் சிவன்கிட்ட என் சிவம் சேவை செய்ய சொல்லலை யாரையுமே. புரியுதா? உன் வாழ்க்கையை நீ வாழணும். அது எப்படி வாழணும்? அறத்தோடு வாழ், சத்தியத்தோடு வாழ், நேர்மையோடு வாழ். யாருமே டிமாண்ட் பண்ணல என் சிவம் வந்துட்டு. புரியுதா? எல்லா மக்களும் சிறப்பா செம்மையா வாழ சொல்லியிருக்காங்க. வந்து அதுக்கு தான் நான் பல முறை வந்து சொல்லியாச்சு, கொடுத்தாச்சு. இதுக்கு மேல வந்து சும்மா வந்து நம்ம சொல்லிட்டு இருக்க இதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. நேரடியாக பேசும்போது நான் சொல்லியாச்சு. இன்னைக்கு ஆடியோவும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்துட்டு. நடிச்சுக்கிட்டு வந்துட்டு இங்க இப்ப பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம யாருமே. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க.